சாரி அங்கிள். என்னால் பழைய மாதிரி வர முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் இதால் உங்களுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அங்கிள். ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் பண்ணுங்க அங்கிள். ஐ ப்ராமிஸ் யூ. சத்தியமாக தாரா வாழ்க்கையில் நான் குறுக்கவே வர மாட்டேன். என்னை நீங்கள் நம்பலாம் ப்ளீஸ். பை அங்கிள். அப்பா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னடா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க போய் அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்துல அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. இல்ல வினய், ஓ அம்மா தான். அப்பா, அவங்க தான் கூப்பிடுறாங்கன்னா நீங்க எப்படிப்பா போலாம்? இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே நம்ம தாரா கிட்டே அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொன்னோம். அதை நீங்க மறந்துட்டீங்களா? ஏப்பா இப்ப நீங்களே அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க? வினய், எதை எப்படி செய்யணும்னு பெரியவங்களான எங்களுக்கு தான் தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. தாரா அப்பா அம்மாவை நாங்க சம்மதிக்க வைக்கிறோம். உனக்கு சொன்னா புரியாதம்மா. நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறப்போ அவங்க கிட்ட போய் நீங்க கல்யாணத்தை பத்தி பேசினதே தப்பு. இதுல அவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க போறேங்கிறீங்க. பா, இனிமே தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. நான் இருக்க போற இந்த கொஞ்ச நாள்லயா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். வினய், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்றோம். உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்தா உன் உயிருக்கு இருக்கிற ஆபத்து நீங்கிடுன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. மா, லூசாமா நீ? ஜோசியர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க? முதல்ல டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இல்லப்பா, நீங்க சயின்ஸ நம்புற மாதிரி நான் இத நம்புறேன். முயற்சி பண்ணி தான் பாப்போமே. நாம என்ன புதுசா ஒரு பொண்ணையா கேட்டு போறோம்? நிச்சயம் பண்ணி பேசி முடிச்ச பொண்ணு தானே கேட்டு போறோம். மா, தாரா நீங்க நிச்சயம் பண்ண பொண்ணு மட்டும் இல்ல, நான் லவ் பண்ண பொண்ணு, இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. மா, அவளே எனக்காக லைஃபை தியாகம் பண்றேன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேம்மா. வினய், நீ சம்மதிச்சுதான் ஆகணும். இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு வேண்டாமா? எங்களுக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீ ஒத்துக்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்பா, நான் வாழ போற இந்த கொஞ்ச நாளும் உங்க 2 பேர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் என்ன பிளாக்மெயில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் யூஎஸ்கே கிளம்பி போயிடுவேன். ஹாய் மித்து, ஏதோ அவசரமா போறீங்க? கார்ல இருங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல, நான் இந்த பக்கம் ஆப்போசிட் சைடுல போறேன். நீங்க போங்க சார். நானும் ஆப்போசிட்ல தான் போறேன், நீங்க உள்ளே இருங்க, நான் டிராப் பண்றேன். யூ டர்ன் போட்டுக்கலாம். பேய் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அட மித்ரா, வாங்க. ஓகே சார். சார், பரவாயில்ல, நீங்க நேராவே போங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதான் தெரியுமே, சும்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். முத்ரா, இப்ப மட்டும் நல்ல மழை பெஞ்சா எப்படி இருக்குங்க?
ஷோன்னு மழை, இளையராஜா பாட்டு, பக்கத்துல நீ. ம். அப்படியே போயிட்டே இருக்கலாம்ல. ம். ஏய், சீக்கிரமா போங்க சார், இப்பவே டைம் ஆச்சு. மித்ரா, இப்போ நீ போய் தான் சொல்ற. ஆனா உன் மனசு எனக்கு புரியுது. என்ன புரியுது? அதெல்லாம் சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். போலீஸ். லைசென்ஸ் கொடுங்க. இந்தாங்க. சார், அவங்களோட லைசென்ஸ். வந்தாலும் இங்க வர சொல்லு. ஓகே சார். ம். தம்பி, சார் கூப்பிடுறாரு. ம். சார். ம். உங்க பேர் என்ன? வினய். எங்க போறீங்க? மேடம், அது யாரு? என் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப். சரி, நீங்க போலாம். ம், தேங்க்யூ. போலாமா? சரி. ஏய், ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? முதல்ல ரோட்டை பார்த்து ஓட்டுங்க சார். ம், ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதெல்லாம் என்னோட கடமை. ஒரு பொண்ணு தனியா நிக்கிறத என்னால பார்க்கவே முடியாது. இப்படிதான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. சார் சார் சார், உங்க மனிதாபிமானம் எனக்கு புரியுது. ஆனா உங்க கதையை கேட்க எனக்கு டைம் இல்ல. நான் கிளம்புறேன். சரி, போ. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீங்க உள்ள வரலையா? ஆமா, இது நல்ல படம் ஓடுற தியேட்டரு. நான் தினமும் வர்றதுக்கு. அந்த காலத்துல எங்க அப்பா என்ன டாக்டர் ஆக்கிடுவாருங்கிற ஒரே காரணத்துக்காக பயாலஜில மார்க் கம்மியா வாங்கினவனா. ஏய் மித்ரா, இந்த ஹாஸ்பிட்டல் மெடிசன் சிஸ்டர் ஏன் இங்க கஷ்டப்படுற? பேசாம ஒண்ணு பண்றியா? என் கம்பெனில ஜாயின் பண்ணிடு. நான் வேணா ரகு கிட்ட சொல்றேன், ஜாலியா இருக்கலாம். வேணாம் போ, நான் பாவமேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். பாய். ஓகே, பாய். ஹே மித்ரா, ஒன்ஸ் அகேன். இப்ப என்ன சார்? ஒரு சந்தேகம். கோபப்படாம உண்மையை சொல்லணும். எதுவாக இருந்தாலும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். சரி கேளுங்க. இல்ல, வரும்போது போலீஸை பார்த்து பயந்திய என்ன விஷயம்? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். கிளம்பணும், அதான். அப்படியா? ம். சரி, ஓகே. நான் கூட போலீஸை பார்த்ததும் முகம் போன போக்க பார்த்துட்டு இந்த கோலமாவு கோக்கிலா மாதிரி நீ ஒரு முளாப்படி மித்ராவா இருப்பியோன்னு நினைச்சேன். மித்ரா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், பயப்படாத. சார், தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. தைரியம் சொல்றாராம், ஆளை பாரு. மித்ரா, ஏய் மித்ரா, பதில் சொல்லிட்டு போ. ஏய் மித்ரா. சார், எனக்கு வேலை இருக்கு, டைம் ஆகுது. பாய். ஏய் மித்து.
ஹாஸ்பிடல் வாசல்ல எப்படி? ச்சே. ஐயோ சார், என்ன வினய் சார்? சார் வினய் சார், என்னாச்சு சார்? சார் சார் சார், என்ன நீங்க வாங்கல? ஐயோ சார் 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 சார், சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. எல்லாரும் வராதீங்க சார். வினய் வினய், மித்ரா என்னாச்சுமா? தெரியல டாக்டர், நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி. வினய் 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 எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? மேடம் ஐசியூல. மேடம் ஐசியூலயா? வினய் ஐயோ வினய். மேம் வினய் மித்ரா, என்னம்மா என்னாச்சு என் பையனுக்கு? ஒன்னும் இல்ல மேம், மயக்கமா இருக்காரு, ட்ரீட்மெண்ட் உள்ள போயிட்டு இருக்கு. ஐயோ, யார் செஞ்ச பாவம்னே தெரியல. என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. மேடம், வினய் சார் இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் நாம எதிர்பார்க்கணும் தான். இனிமே நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேடம். நீங்க பயப்படாதீங்க. மனசு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்றியா மித்ரா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மேடம். இங்க பாருங்க, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா வினய் சார் முன்னாடி நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு அது கஷ்டமா இருக்கும்ல மேடம். அதுக்கு தான் சொல்றேன். என்னமோ போ, இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கோ தெரியல. நீ எப்போ வந்து வாசுகி? இப்பதாங்க. என்னாச்சுங்க என் பையனுக்கு? பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே என்னாலதான். நான் கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சதுனாலதான் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு போல. வாசுகி, எல்லா அம்மாவும் தான் பையனை கூடவே வச்சுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நான் அப்படி நினைச்சது இல்லையேங்க. வினய் பிறந்ததுமே அவனை நெருங்காம அவன் மேல வெறுப்ப கொட்டுனேன். ஸ்கூல் காலேஜ்னு வெளியூர்னு எல்லாம் நல்லதுக்குன்னு துரத்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்பதான் இத்தனை வருஷம் கழிச்சு பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பொறுக்கலை தாண்டவனுக்கு. வாசுகி, நெகட்டிவா எதையுமே யோசிக்காத, எதை பத்தியும் பேசாத. இப்போதைக்கு இதான் வினயோட நிலைமை. நாம நிச்சயம் அவன் கியூர் ஆகி வருவான்னு நம்புவோம். வாசுகி, நீ இப்பயாவது வினயோட சீரியஸ்னஸ் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டியா? அவனுக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாதுமா. புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சிருச்சு உனக்கு? வினைக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால
சீக்கிரம் அவனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். வாசுகி, உனக்கு என்ன பைத்தியமா? எப்படி இந்த நிலைமையில உன்னால இப்படி யோசிக்க முடியுது? அவனுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாமே சரியா போயிடும். இது ஏன் நம்பிக்கை? இந்த முடிவுல இருந்து நான் மாற போறதே இல்ல. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. வாங்கம்மா. ஐயா வரலைங்களா? அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. யாரு பேருக்குமா அர்ச்சனை? வழக்கம் போல வினய் தம்பி பேருக்கு தானே அர்ச்சனை. வாசுகி அம்மா, உங்க மனசுல ஏதோ கோரிக்கை இருக்கு போல இருக்கு. தன் காலடியில விழுந்து கண்ணீர் விடுறவள அம்பாள் ஒரு நாள் கைவிட மாட்டாமா. கவலைப்படாதீங்கோ. தாங்கோம்மா. அம்மா தாயே, என்னோட வினைக்கு எதுவும் ஆகாம நீதாம்மா காப்பாத்தணும். என் புள்ள சின்னதா ஒரு காயம் பட்டா கூட தாங்கவே மாட்டான். அவனுக்கு ஏமா இப்படி ஒரு வியாதியை கொடுத்த? உனக்கு கருணையே இல்லையா? ஒரே ஒரு புள்ள, அவனுக்கு ஊர் அறிய கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். நாங்க மனசெறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. அப்புறம் ஏமா எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிற? அம்மா தாயே, உனக்கு தேவை ஒரு உசுறு தானே. என் உயிரை எடுத்துக்கோமா. என் பையனோட உயிரை காப்பாத்துமா, காப்பாத்து. வாங்கிக்கோ. சாமி, என் மனசுல ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அது நிறைவேறுமா இல்லையான்னு அம்பாள் கிட்ட கொஞ்சம் பூ போட்டு கேட்கணும். இதோ பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு அம்பாளுக்கு நல்லா தெரியும். அவ மேல நம்பிக்கை வச்சவள அவ கைவிடவே மாட்டா. தைரியமா இருங்கோ. நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, இதுல ஒரு சிகப்பு பூவும் ஒண்ணுத்துல வெள்ளைப்பூவும் இருக்கு. அம்பாளை மனசுல நினைச்சுக்கிட்டு இதுல ஒரு பூவை எடுங்கோ. கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பான். ஏன் இப்படி சோதிக்கிறானே எனக்கு தெரியல. அம்மா, கவலைப்படாதீங்கோ. அம்பாளுக்கு தன்னை பிடிச்சவாளை அதிகமா சோதிப்பா, ஆனா காப்பாத்திடுவா. நீங்க மனசு தளர விடாதீங்க. எல்லாம் சரியாயிடுமா. இந்த கோவிலோட சிறப்பே இந்த வேண்டுதல் தாம்மா. இந்த வேண்டுதல் நிறைவேற்றின பலருக்கு அவங்க நினைச்சது கைகூடி வந்திருக்கு.